வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன் அரை பழம் எடுத்து கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு வாட்டர்மெலன் ஜூஸஸ் சேர்த்து நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் இன்னொரு கடாயை வச்சு அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அந்த திக்கான பாலோடு சேர்த்து நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வாட்டர்மெலன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை 1/4 கப்பு சேர்த்து நல்லா கலந்து கெட்டியானோடனையும் இந்த மாதிரி நல்லா ஆறி வந்தோடனையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சது ஒரு பவுலில் சேர்த்து கவர் பண்ணி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சு எடுத்து மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம பவுலில் சேர்த்து கவர் பண்ணி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வச்சு எடுத்தால் நம்மளுடைய வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு.